பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 17வது வகுப்பு 35வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. அர்ஜுனுடைய கேள்விக்கு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான். இந்த மனசானது காற்றை விட வசப்படுத்துவதற்கு கடினமாக இருக்கின்றது அப்படி சொல்லி கேட்குறார். இது முடியுமா அப்படிலாம் சொல்லி கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக பகவான் பேசுகின்றார். நிறைய விஷயங்களை நாம் இந்த ஸ்லோகத்தில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம், சிந்தனை பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தை முகமாக வைத்து நாம் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் உன்னுடைய மனநிலை, உன்னுடைய சந்தேகம், உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகின்றது என்று சொல்கிறார். முதல்ல எடுத்த உடனே பகவான் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக உன்னுடைய மனநிலை, இந்த மனதை அடக்குவதில் உள்ள சிரமம் எனக்கு நன்கு புரிகின்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அணுகுமுறை. எப்பொழுதுமே மாணவன் குருவிடத்தில் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டால் குருவானவர் நான் உன்னுடைய மனதை புரிந்து கொண்டேன், உன்னுடைய கஷ்டங்களை நான் தெரிந்து கொண்டேன், ஆமாம் சில சிரமங்கள் இருக்குது, வாஸ்தவந்தான் அப்படி சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னோன்னு சொன்னால் ரொம்ப முக்கியம் அது. ஆக குருவானவர் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த வார்த்தைகளை அவனை ஆசுவாசப்படுத்துவது, அமைதிப்படுத்துவது தான். பிறகு தான் பதிலை சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த நாம் சொல்லுகின்ற பதிலை கேட்கின்ற அளவிற்கு சிஷ்யோட மனதானது தயாராகியிருக்கும், இறங்கி வந்திருக்கும். இல்லைன்னா குரு சொல்கின்ற பதில் எதுவுமே அவனுக்கு காதில் சென்று விழாது, வீணாகிவிடும். மனதில் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கும். ஆகவே பகவானுடைய மனநிலை எனக்கு புரிகின்றது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அர்ஜுனன் இங்கு சந்தோஷமான மனநிலையில் இல்லை, இதை கேட்கவில்லை. துயரமான மனநிலையில் தான், யுத்த காலத்துக்கு நடுவில் தான் அவன் இந்த கீதையுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதோடு கூட நல்ல ஒரு விஷயம் கண்முன் தெரிஞ்சும் அதில் என்னால் இருப்பதற்கு சிரமமாக இருக்கின்றது என்ற எண்ணம் வந்த பொழுது, நல்ல ஒரு பொருள் நமக்கு தெரிந்த பிறகும் அதை பெற்று நாம் அனுபவிக்க முடியவில்லை என்னும்போது மனசில் ஒரு துயரம் அதிகமாக தான் இருக்கும். அப்படி ஒரு மனநிலையில் அர்ஜுனன் இருக்கின்றான். அதான் சொல்கிறார், தன் கண்முன் கருத்துக்கு பெரிய அறிவு ஞான நிலையானது காட்டப்பட்டு பிறகு அது தெரிந்தும் அதில் என்னால் இருக்க முடியவில்லை என்றால் மிக துயரம் வருகின்ற அந்த துயர நிலை தான் அதாவது அர்ஜுனனுக்கு இப்போ இருக்குது. மேலும் அர்ஜுனன் என்னுடைய மனது மட்டும் இப்படி இருக்குமா பகவானே, மற்றவர்கள் மனதும் நல்லா இருக்குமா, என் மனசு தான் இப்படி இருக்கா, என் உருவ மனசு தான் இப்படி இருக்குமா, மற்றவங்க மனசுலாம் ரொம்ப நல்லா அமைதியாக சிறப்பாக இருக்குமா அப்படி சொல்லி கேட்க. ஆகினால சிஷ்யர்கள் நினைப்பாங்களாம், அதே தான் அர்ஜுனன் நினைக்கிறான்னு சொல்கிறார். ஆகவே எனக்கு சொல்லும் உபாயமானது வேறு மற்றவர்களுக்கும் சொல்லுகின்ற உபாயத்தை போல இருக்குமா, அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க மனசும் நல்லா இருக்கலாம், என் மனசும் ரொம்ப கடினமாக இருக்கு. ஆகினால எனக்கு சொல்லக்கூடிய உபாயம் எனக்கென்று உள்ள தனியான ஸ்பெஷலான ஒரு உபாயமாக இருக்கணும்னு சொல்கிறான். விசேஷமான ஒரு உபாயமாக இருந்தால் தான் அது என்னுடைய மனசை சரிப்படுத்த உபயோகப்படும். ஆகவே அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லி ஆக வேண்டும் அப்படி நினைக்கிறார். ஆகவே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பிரச்சனை பொதுவானது என்று சொல்கிறார். உன்னுடைய பிரச்சனை இருக்க எல்லாருக்கும் இருக்க பொதுவான பிரச்சனைப்பா, அதை சொல்லி முதல்ல மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறார். ஆக முதலில் மனோ தத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றார். இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை முதல் செய்து தான் பிறகு தான் சிஷ்யர்களுக்கு தத்துவ ரீதியாக ஃபிலசாபிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறார். முதல்
மனோயியல் ரீதியாக நாம் அப்ரோச் பண்ணிட்டு பிறகு தத்துவ ரீதியான கருத்துக்களை அழகாக அவர்கள் சொல்லி புரிய வைக்கலாம். இல்லை இன்றைக்கி இல்லைன்னா நாளை கூட வா, வாஸ்தவம் தான், உண்மை தான், கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் நான் சொல்கிற ஏதோ ஒரு ஸ்லோகத்தை படி அல்லது ஏதோ ஒரு பாராயணத்தை பண்ணு அப்படிலாம் அவருக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அப்புறம் கூட வா, இல்லை இப்போ கேட்குற மனநிலை இருந்தால் கொஞ்ச நேரம் பொறுத்து கூட வா அப்படிலாம் சொல்லி சிஷ்யனை கொஞ்சம் அமைதிப்படுத்தணும், ஆசுவாசப்படுத்தணும். ஆகவே உன் மனதை நான் புரிந்து கொண்டேன், எல்லார் மனது போலவே தான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய மனம் சற்று அமைதி அடைகின்றது. முதலில் என்ன பண்ணணும், சிஷ்யனுடைய கருத்தை அப்படியே ஏற்றுக்கணும், பிறகு பதில் சொல்லணும். இது ஒரு அழகான ஒரு அணுகுமுறை. ஆக யாராவது பிரச்சனையே சொல்லி நம்ம இடத்துல வந்தால் அந்த பிரச்சனையை டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாம், மனது சிரமமாக இருக்குது சொல்லி சொன்னால், ஆமாப்பா வேதாந்த மனசே இல்லைன்னு சொல்லுது, என்ன நீ மனசு அப்படி இப்படி சொல்கிறியே, மனசே இல்லாத ஒன்று, அதை போய் எதுக்கு நீ இப்படி சொல்லி அவஸ்தைப்படுற அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆகும், என்னுடைய மனநிலை எனக்கு தானே தெரியும், இவர் என்னவோ ஏதோ சொல்கிறாரு, அப்புறம் நினைப்பேன் இவர்கிட்ட போய் சொல்ல வந்தேன் பார் அப்படி சொல்லி நினச்சிருவான் சிஷ்யன். ஆக சாஸ்திரப்படி துயரத்துக்கு உண்மையான காரணம் என்பதே கிடையாது, உண்மைதான், எல்லாமே பொய்யான காரணம்தான். ஆக பகவான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அப்படி என்றால் அந்த அதிகமாக இந்த இடத்துல இந்த நிலையில் இந்த சிச்சுவேஷனில் அவனுக்கு அதிகமாக கோபம் வந்துடும். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்பா, மனசுன்னு ஒன்று பெருசாக இல்லை, மனசை போட்டு நீ எதுக்கு பண்ணிக்கிற, மனசே இல்லாத ஒன்று, அது உன் துக்கத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காது. அப்படி சொன்னால் என்ன ஆகிடும், ரொம்ப கோபம் வந்துடும். ஆமாம், வெளியில் சொல்லலைன்னா கூட உள்ளுக்குள்ளேயே எந்திரிச்சு விருட்டுன்னு போயிடுவாங்க. அதுதான் நடந்து. நீங்கள் எப்பவுமே இப்படி தான் பேசுவீர்கள் என்று கோபம் வந்து விடலாம். ஆக பிரச்சனையை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். சிலரிடம் பிரச்சனையை சொன்னால் அவர்களிடத்தில் கேட்டவர் வேறு அவரிடத்துல யார் இடத்த போய் நம்ம பிரச்சனை சொல்கிறோமோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் 4-5 பிரச்சனையை சேர்த்து நம்மகிட்ட சொன்னால் நமக்கு கூடுதல் ப்ராப்ளம் தான், கூடுதல் பிரச்சனை, கூடுதல் துக்கம் தான் நமக்கு மிச்சமாகும். ஆக இவருக்கு இவ்வளவு பிரச்சனையா என்று நினைத்து விடுவார்கள். அதை சொல்ல வந்தவருக்கு அதில் சொல்யூஷன் கிடைக்காது. ஆனால் பகவானிடத்தில் பக்தியில் பேசலாம், தவறில்லை. ஆகவே பக்தியினால் அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக அமைதியாக, நமக்கு தெரியும், நமக்கு ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சிஷ்யனாக இருப்பவனுக்கு அப்போ தான் வந்திருப்பார், அவருக்கு சாதாரணமாக இருக்கும், மனதுடைய சாதாரண கேள்விகளெல்லாம் பொறுமையாக கேட்டார்னா இந்த குழந்தைங்க நம்ம இடத்த வந்து கேட்கும் பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு நல்லா தெரிஞ்சு ஓஹோ அப்படியா அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவோம், அதே போல தான் குழந்தைங்களுக்கு சாதாரண விஷயம் பெருசாக வந்து தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்ட அம்மா அப்பா கிட்ட சொல்லும், அதெல்லாம் இல்லைப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாம் அது கூடவே கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு அப்புறமா நம்ம அதுக்கு எப்படி சொல்லணும், அதன் நிலைக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லுவோம். இப்போ ஒரு தம்பி வந்துடுறான், சின்ன பையன் படிக்கும்போது, அப்பா கடவுள்னா என்னப்பா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவர் இடத்துல போய் சாஸ்திரத்தை சொல்கிற லட்சணங்கள்லாம் சொல்லி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படி எல்லாம் புரியும். இல்லைப்பா அப்படியா, வாஸ்தவம் தான், கடவுள்னா பெரிய ஒரு இந்த உலகமெல்லாம் இருக்குது இல்லையா, இப்போது பொருளை காட்டி இது யாருன்னு செய்திருக்கணும் இல்லையா, அது போல் இந்த உலகத்தை யார் செய்தாரோ படைச்சாரோ அவர் தான் கடவுளை, அதனால் பெரிய சக்திலாம் இருக்குது, நமஸ்காரம் பண்ண அப்படி சொல்லி சாதாரண சிம்பிளாக சொல்லி அனுப்பணும். அது போய் ஆத்ம லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, அது புரியாது, புரிகிற வயசு இல்லை அது. ஆக இங்கே ஸ்லோகத்தை பார்க்கலாம். அசம்சயம் மகாபாகோ பெரிய தோள்களை உடையவனே. அர்ஜுனனை உற்சாகப்படுத்தத்தான் சொல்லுகின்றார், பெரும் தோள்களை உடையவனே. அசம்சயம், உண்மைதான், நீ என்னெல்லாம் சொன்னியோ அதிலெல்லாம் சம்சயம், சந்தேகமே இல்லை. ஆக மனக துர்நிகிரகம், ஆகவே அதை கட்டுப்படுத்துவது என்ன கடினம்தான் சொல்கிறார். மனக துர்நிகிரகம், சலம் என்றால் சஞ்சலமான தன்மையுடன் கூடியது, இதுலேயும் சந்தேகம் இல்லை. அவ்வாறு சொன்னால் அல்லது சொன்னதால் இப்போ என்ன ஆகும், அர்ஜுனன் மனது எப்படி இருக்கும் என்றால், சரி பகவான் நம்முடைய மனநிலையை நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார் என்று திருப்தி அடைந்து, இந்த மனநிலை உபதேசம் செய்பவர் கருத்தை கேட்கும் மனநிலையை கேட்பவருக்கு தரும். உபதேசம் செய்பவருடைய கருத்தை கேட்பதற்கு யார் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றாரோ அவருடைய மனதை தயார்படுத்தும். பின்னர் பகவான் மேலும் கூறுகின்றார், உண்மைதான், கடினம்தான், ஆனால் முடியாததில்லை, இம்பாசிபிள் இல்லை, முடியும் என்று சொல்கிறார். அப்படி உனக்கு நன்கு முடியக்கூடிய ஒரு உபாயத்தை நான் சொல்லுகின்றேன் கேள். ஏன் மனதை கட்டுப்படுத்துவது கடினம், காரணத்தை சொல்லுகின்றார். முதலில் மனதை கட்டுப்படுத்துவது கடினம் என்ற கருத்து
தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ தான் முயற்சியில் உறுதியும் அதிகமாக முயல வேண்டும் என்ற எண்ணம் வரும். வந்தால்தான் நாம் அபியாசத்தில் தொடர்ந்த பயிற்சியில் நாம் ஈடுபட முடியும். கஷ்டங்கள், அதாவது மனதில் பெரிய போராட்டங்கள்லாம் வரும்பொழுது பொறுமையாக முயற்சி செய்து நாம் அந்த தியான அபியாசத்தை செய்வதற்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்கும். அது மனசை கட்டுப்படுத்த கடினம்தான், ஆனாலும் சில உபாயத்தெலாம் சொல்கிறேன், நீ முயற்சி பண்ணு அப்படி சொல்கிறார். ஆக ஏற்கனவே கடினம் என்று கூறியிருந்தால் என்ன ஆகும்? சில சிரமங்கள் வரும்பொழுது, ஆமாம் ஏற்கனவே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க, ஆகினால முயற்சி பண்ணு. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், மலை ஏறுறதுக்காக ஒரு கோயில் இருக்குது, ஒரு சின்ன குன்றில் இருக்குது. போகும்பொழுது இத்தனை படி இருக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் முயற்சி செய்து வந்துடலாம், ரொம்ப சிரமம் இருக்காது சொல்லி ஆக்ஷன் பண்ண என்ன ஆகும்? வந்தவங்களுக்கு ஆமாம் ஏற்கனவே சொன்னது தானே, அதுக்கு மனது தயாராகிடும். இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபம்னு சொல்லி அங்கே போனோம்னா என்ன இல்லை ரொம்ப சுலபம்னு சொன்னீங்க, இப்போ முடியவே இல்லையே, சின்ன கஷ்டம் கூட பெருசாக நமக்கு தோன்றும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான். கடினம் சொல்லி சொன்னால் அங்கே வந்தாங்கன்னு அந்த கடினத்தை பார்த்தா அவன் ஏற்கனவே சொல்லி தானே அழைச்சிட்டு வந்தாங்க, முயற்சி பண்ணலாம், ஆனால் முடியாதது இல்லையே. ஆக சுலபம் அல்லது சாதனைகளோட தன்மையை தெரியவில்லை என்றால் முயற்சியின் பொழுது சிரமம் அதிகமாக தெரியும். அதுதான் சொல்கிறாங்க, சுலபம் என்று அணுகினால் அது கடினம், தடைகள் வந்தால் தோண்டு விடுவோம். கடினம் என்று அணுகினால் அதற்கு நாம் தயாராகி விடுவோம். அதிக முயற்சிக்கு சிரமத்தை ஏற்கனவே ஏற்கின்ற மனநிலையை நாம் அடைந்து விடுவோம். ஆகவே உண்மையில் இங்கு மனக்கட்டுப்பாடு கடினம்தான். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிதுன்னு சொன்னார். எல்லாம் செய்யலாம், அஷ்டமா சித்திகளையும் பெறலாம், ஆனால் மனதை அடக்கி அமைதிப்படுத்தியிருப்பது என்பது சாதாரண விஷயமில்லை, கடினம் சொல்கிறார். சரி, இது புரிந்ததுன்னா அடுத்து நாம் தியானம் பண்ணுறதுக்கு அறிவுபூர்வமாக நாம் தயாராகி விடுவோம், மனதளவிலும் தயாராகி விடுவோம். ஆகவே அப்படி தயாராவதற்கு சில விதமான பாவனைகள் நம்முடைய மனதிற்கு தேவைப்படுகின்றது. முதல் காரணம், மனது ஏன் இது கடினமாக இருக்குன்னு சொன்னான். முதல் காரணம், மனது சூக்ஷ்மமாக இருப்பதனால் மனதை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கின்றது. ஏன் கடினமாக இருக்குன்னா, முதல் காரணம் மனசு சூக்ஷ்மமாக இருக்குது. சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியல. ஆமாம், கண்ணுக்கு தெரியறதா இருந்தால் ஸ்தூலமாக இருந்தால் அது என்ன பண்ணிடலாம், காற்றை என்ன பண்ண முடியும், மண்ணை ஏதோ பிசைஞ்சு என்ன பண்ணலாம், ஒரு உருவமாக்குறோம், இங்கேருந்து எங்கேயோ கொட்டிடுறோம், ஏதோ பண்ணுறோம், காற்றை என்ன பண்ண முடியும். அதுபோல் ஒரு பொருள் சூக்ஷ்மம் ஆக 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 அது கட்டுப்படுத்துவது கடினம். உதாரணம் சொன்னாங்க, தண்ணீர் இருக்கே ஸ்தூலமாக இருக்குது, ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சிடுறோம், ஆனால் அதுவே நீராவி ஆகும் பொழுது கட்டுப்படுத்த முடியறதில்ல, பெரிய என்ஜின் எல்லாம் கூட அது இயக்குகின்றது, முடியாது, கஷ்டமாயிடும். அடுத்து இரண்டாவது காரணம், சஞ்சலமாகத்தான் மனது படைக்கப்பட்டுள்ளது, அதுதான் மனதுடைய சுபாவம் சொரூபம். முதல் காரணம் சூக்ஷ்மமானது அதை கட்டுப்படுத்த கடினமாக இருக்குது. இரண்டாவது காரணம், சஞ்சலமாகத்தான் மனது படைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருப்பதற்கு தான் மனசனுடைய தன்மை. பராஞ்சிகாணி வத்திர்னத் ஸ்வயம்பூஹு, மனதை இந்திரியத்தை வெளிநோக்குடையதாகவே இருக்கும்படி பகவான் படைத்துள்ளார். இறைவனுடைய படைப்பு அப்படி தான் இருக்குது. அதான் சொல்லுது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையாக நம்முடைய மனது அப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், இந்த மனதை ஒரு பொருளாக ஆப்ஜெக்டாக பார்க்கறது கடினமாக இருக்குது. நான் என்ற சொல்லுக்கு சில சமயம் நம்முடைய பிராணன் அல்லது கை கால்கள் அதையெல்லாம் நாம் நான் என்ற சொல்லுக்கு அர்த்தமாக சொல்லுவோம். உடலை கூட நாம் பார்க்கப்படும் பொருளாக நாம் சொல்லலாம். ஆனால் மனதை என்ன பண்ணுறோம், மனதை நாமவே நினைத்து கொண்டுள்ளோம். ஒரு வகையில் மனதிலிருந்து நம்ம பிரித்து கொள்ளவே இல்லை, மனதே நாம இருந்து கொண்டுள்ளது. ஆக மனதையே பார்க்கப்படும் பொருளாக கொண்டு வந்து பார்த்தல் என்பது கடினம் தானேன்னு கேட்குறார். மனதை பார்க்கப்படும் பொருளாக ஆப்ஜெக்டாக பார்ப்பது கடினம். ஆக அபியாசம் செய்து அடக்குவது கடினம். காரணம், மனதை விஷயமாக்குவது, ஆப்ஜெக்ட் ஆக்குறது கடினம், கட்டுப்படுத்தும் பொருளாக்குவதும் கடினம் சொல்கிறார். ஆக ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மனதை ஒரு பார்க்கப்படும் பொருளாக ஆப்ஜெக்டாக பார்ப்பது என்பது கடினமாக இருக்கின்றது. அப்படி நம்முடைய மனதையே நாம் ஆப்ஜெக்டாக பார்க்கணுன்னா எங்கே பார்க்க முடியும்? மனதை கொண்டு தான் மனதையே ஆப்ஜெக்டாக, மனசில் தான் பிரிஞ்சு நின்று பார்க்கணும்.
அதுக்கு இன்னொரு கருவி இல்லை. மனதை அடக்கிறதுக்கு இன்னொரு கருவி இருக்கான்னா, மனதை கொண்டு தான் மனதை அடக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அதெல்லாம். ஒன்று அடக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கலாம், மனதை அடக்கிறதுக்கு மனதை கொண்டு தான் மனதை அடக்கணும். காரணம், அதிக காலம் இந்த மனதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? என்னவாக? சப்ஜெக்ட் ஆகவே, நானே ஆகவே, தானே ஆகவே. நான்காவது கருத்து, மேலும் அதிக கால மனதை அதன் சுபாவப்படியே இருக்க வைத்து விட்டோம். வேதாந்தம் படித்த பிற்பாடு தான் அதன் தன்மை நமக்கு தெரிகின்றது, புரிகின்றது. 70 வயது வரை மனசு அது போக்கிலேயே விட்டுட்டு இப்போ ஒழுங்காக இருன்னு சொல்லி சொன்னால் கேட்குமா? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டான்னு சொன்னால் கூட மனம் போன போக்கெல்லாம் போக விட்டுட்டுமே. நம்ம வீட்டில் இருக்க பையங்க இருக்காங்களே, குழந்தைகள் எல்லாம் பெரியவன் ஆகிற வரைக்கும் அவன் போக்கிலேயே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்த பிற்பாடு பெரியவன் ஆன பிற்பாடு கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. அந்த காலத்தில் 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கு, சரி ஒன்று போனால் ஒன்று ஏதோ ஆகட்டும் சொல்கிறாங்களோ அப்பா அம்மா தைரியமாக இருப்பாங்க. இப்போ ஒரே பிள்ளை எதுனா சொன்னால் ஓடி போயிடுவான்னு பயம் வேறு. அதனால் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டு இல்லாத கடினமான பிள்ளைங்களாக தான் வளர்ந்துட்டு, அப்பா சொல்கிற பேச்சு ஒன்றும் கேட்கறதில்ல. முந்தைய அப்படி இல்லை, அப்பா அம்மாவுக்கு இப்போ பயம் வேறு. அப்படி ஆகிடும். ஆக மனம் நானாகவே அனுபவிப்பவனாக இருந்து வருகின்றது, அனுபவிப்பனோடு சேர்ந்தே இருக்கின்றது. ஆகவே சூக்ஷ்மமான மனது கட்டுப்பட கடினம். எந்த நேரத்தில் இந்த அவேர்னஸ் நமக்கு வந்ததோ அப்பொழுதே என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்த முயற்சியை தொடங்கிவிட வேண்டும், ஆரம்பித்து விட வேண்டும். ஆக கட்டுப்படுத்துறதுக்கு 2 உபாயம் இருக்குது. அதைத்தான் பகவான் இங்கே சொல்கிறார். மனது ஏன் கடினமாக இருக்குது, கட்டுப்படுவதற்கு கடினமாக இருக்குன்னா நம்ம பார்த்தோம், 4 காரணத்தை பார்த்துட்டோம். இங்கே அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு 2 உபாயம் இருக்குது என்று பகவான் சொல்லுகின்றார். முதல் பாவனை உபாயம், மனதை கட்டுப்படுத்தல் கடினம், சுலபமில்லை என்ற தீர்மானத்தோடு மனதை கட்டுப்படுத்த தொடங்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த தொடங்குகின்ற சாதகனுக்கு இருக்க வேண்டிய பாவனையும் இருக்குது. 2 உபாயத்தை சொல்ல போகிறார். அந்த உபாயத்தை பார்க்கறதுக்கு முன்னே நம் மனதில் இந்த மனதை கட்டுப்படுத்த செல்லும் முன்பு நம்முடைய மனதில் ஒரு பாவனை இருக்கு. காரணத்தை பார்த்துட்டோம். ஏன் மனது கட்டுப்பட காரணம் என்பதற்கு 4 காரணம் பார்த்தோம். அப்படி கட்டுப்படுத்த நாம் முயற்சி செய்யவும் நம் மனதில் ஒரு பாவனை இருக்க வேண்டும். அந்த என்ன பாவனை? முதல் பாவனை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது கடினம் சுலபமில்லை என்ற எண்ணத்தோடு தீர்மானத்தோடு நம்ம முயற்சி பண்ணோமா. இது நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை. சில பேர் சுலபம் தொடங்கி விடுவாங்க, கடினம் என்று தொடங்கினால் கடினமாகத்தானே இருக்கும், அது நம்ம புரியும். சுலபம் என்று தொடங்கினால் பிறகு நாம் என்ன பண்ணுவோம்? முயற்சியில் நடுவில் விட்டு விடுவோம், அல்லது நம்முடைய மனது அதற்கு தயாராக இருக்காது, இடையில விட்டால் விட்டு விடுவோம். ஆக சுலபமான ஒன்றை கடினம் என்று நினைத்தால் கடினமாக இருக்குமோ என்னவோ தெரியலையே, அதனால் அது ஈடுபடவே மாட்டோம். உண்மையில் கடினமான ஒன்றை சுலபம் நினைத்து அணுகலால் முதலில் தோல்வி தான் ஏற்படும். ஆக அப்போ என்ன பண்ணுவோம்? மீண்டும் நாம் முயற்சியை செய்யாமல் விட்டால் விட்டு விடுவோம். சுலபம் என்று அணுகினால் சில தடைகள் வந்தால் அந்த தடைகளை நம்மை துவண்டு விட செய்யும். கடினம் என்று அணுகினால் அதற்கு தகுந்த எதிர்பார்ப்புடன் கூடிய மனநிலை நமக்கு வந்துவிடும். ஆக அதற்கு தகுந்த தயாரான மனநிலை, உறுதிப்பாடு நமக்கு கிடைக்கும். ஆக கடினமானது கடினமாக தெரியாது. ஏன்? தடைகளை நாம் கொஞ்சம் நீக்கி வெற்றி கொள்வதற்கு நம்முடைய முயற்சி அதிகமாக அங்கே இருக்கும், தயாராக இருக்கும். 2வது பாவனை, இந்த விஷயத்தில் என்னுடைய முழு செல்ஃப் எஃபர்ட் தேவை, என்னுடைய முழு முயற்சி இந்த இடத்துல இருக்கணும். சில முயற்சிகளில் பிராரப்த வசத்தினால் பாதி வெற்றி கிடைக்கும், மீதி பாதி வெற்றி மற்றொரு உதவியினாலும் அடைந்து விடுவோம். சில பேர் பிறக்கும் பொழுது பெரிய கோட்டீஸ்வரனாக பிறக்கிறாங்க. அப்போ அவர் என்ன தேவை? கோட்டீஸ்வரனாவது முயற்சி பண்ண வேண்டாம், அந்த கோடியை இன்னும் பலதாக பெருக்குவதற்கு தான் முயற்சி தேவை. சில பேர் பிறக்கும் பொழுதே சாதாரணமாக பிறக்கிறாங்க, அவர் என்ன பண்ணணும்னா கோடியை அடைவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். கோட்டீஸ்வரனா அது முயற்சி பண்ணணும். அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பறவை என்ன பண்ணிச்சான், கடற்கரையில் இந்த மரத்து மேலே முட்டை இட்டு வச்சிருந்தது. ஒரு பெரிய காற்றுல அந்த முட்டை கடல் தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு. விழுந்தோடனே அந்த குருவி என்ன பண்ணிச்சான், தன்னுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அதில் அந்த தண்ணியை எடுத்து 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 வெளியே கொண்டு விட்டுக்கிட்டு இருந்தான். என்ன நினச்சேன், இந்த கடலை வத்த வச்சு என்னுடைய அந்த முட்டையை நான் காப்பாற்றி கொண்டு வந்து விடுன்னு நினச்சதான். இதை நாரத மகரிஷி பார்த்தாராம். பார்த்துட்டு அதன் உறுதியை பார்த்து அவர் அந்த சமுத்திரராஜனுக்கு சொல்லி அந்த முட்டையை எடுத்து கொடுக்க சொல்லி கொண்டு அதற்கு சேர்த்தார் என்று ஒரு குட்டி கதை. இது கதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த தொடர்ந்த முயற்சி, உறுதிப்பாடு. குருவியால் முடியுமா? முடியவே முடியாது.
அதுபோல் நம்முடைய தொடர்ந்த முயற்சி. தோல்வி வரும், விழுந்துடுவோம், எந்திரித்தோம், விழுந்து எந்திரிச்சு. இந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கும்போது எத்தனை தடவை கீழே விழுந்து எந்திரிச்சு தான் அப்புறம் ஸ்டெடியாக நடக்குது. நம்ம கையையே பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கும். அப்புறம் பிற்பாடு நடக்க ஆரம்பித்த பிற்பாடு நம்ம கையை பிடிச்சா அது உதவிடும், தானே நடக்கணும்னு நினைக்கும். அது போல தான் முயற்சி கூட. இந்த கதையை யார் சொல்கிறேன்னா கௌடபாதர் சொல்கிறார். கௌடபாதர் யாருன்னா ஆதிசங்கருடைய குருவுக்கு குரு கோவிந்த பகவத்பாதர், அவருடைய குரு கௌடபாதர். அவர் மாண்டிக்ய உபனிஷத்துக்கு ஒரு காரிகை எழுதியிருக்கார். ஆமாம், மந்திரம் 12 தான், ஆனாலும் அழகான விளக்கத்துக்கு எழுதியிருக்கார். ஆக இப்படி ஒரு முயற்சி மனசில் இருக்கணும். சுய முயற்சி திருவினையாக்கும் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. தெய்வம்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும் சொல்லியிருக்கு. ஊக்கமது கைவிடல், இந்த வார்த்தையில் எதற்காக என்றால் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக வந்த வார்த்தைகள். அடுத்து 3வது பாவனை, பொறுமை அவசியம். சிலதெல்லாம் சில தோல்விகள் வரும், பின்னர் வெற்றி பெறுவோம். ஆனால் இங்கு தொடர்ந்து தோல்விக்கு பின்னும் கூட மனம் சலிக்காமல் சொல்கிறார், +1 இருக்கணுன்றார். ப்ளஸ்லேயே இருக்கணும், நம்ம போட்டுக்குவோம், ப்ளஸ் நிச்சயமாக வரும், நிச்சயம் ஜெயிப்போம். பொறுமை இல்லை என்றால் எந்த செயலும் தொடர்ந்து செய்ய மாட்டோம், விட்டுடுவோம். நம்முடைய மனதை நம் வசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த சாதனங்களில் வெற்றி பெற பொறுமை மிக மிக முக்கியம். மனதென்பதுமோ என் வசமாய் வாராதையா நின்னருளோ, தனதென்பதற்கு இடங்கானேன் தமியேன் எவ்வாறு உய்வனே அப்படி சொல்லி ஒரு இடத்த சொல்வார். மனதென்பதுமோ என் வசமாய் வாராதையா நின்னருளோ சொல்கிறார். என் வசம் வரலையேன்னு சொல்லி சொல்கிறார். ஆக இதெல்லாம் எதற்காக நாம் பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால், பகவான் சொல்ல போகின்ற சாதனத்தை உபாயத்தை செய்வதற்கு முன்பாக நமக்கு இருக்க வேண்டிய சில பாவனைகள். இது பகவானுடைய பதிலில் வரக்கூடிய கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்பாக நாம் சில கருத்துக்களை பார்த்து மனதில் நிறுத்தி கொண்டால் பகவான் சொல்லுகின்ற உபாயம் நமக்கு நிச்சயமாக பயனை தரும். ஆக அர்ஜுனுடைய கேள்விக்கு 2 உபாயத்தை 2வது வரையில் பகவான் பேசுகின்றார். இது யோக சாஸ்திரத்தில் பிரசித்தமான கருத்து. அதே வார்த்தையை கூட பகவான் இங்கு உபயோகப்படுத்துகின்றார். அப்படின்னு சொல்கிறார். பதஞ்சலி சொன்ன வார்த்தையை பகவான் அப்படியே இங்கு கூறுகின்றார். என்ன? அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக. இது பதஞ்சலியுடைய சூத்திரம். பகவான் சொல்கிறார், அப்பியாசேனத்து கௌந்தேய, அப்பியாசேனத்து அபியாசத்தினால் தொடர்ந்து செய்தல், வைராகியேனச்ச வைராகியத்தினாலும் கிருஹ்யதே கட்டுக்குள் கொண்டு வர முடியும், அமைதிப்படுத்த முடியும் சொல்கிறார். அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும், அமைதிப்படுத்த முடியும். ஆக அர்ஜுனன் ஏன் பகவான் இந்த பதில் சொல்கிறார் சொல்லி சொன்னால், அர்ஜுனன் கேட்டுட்டான், வாயுவை காற்றை கட்டுப்படுத்துவது போல கடினமாக இருக்கிறது சொல்லி சொன்னான். ஆக இங்கு பகவான் சொல்லுகின்றார், மனதை பிடிக்க கட்டுப்படுத்த முடியும் சொல்லி சொல்கிறார். அது எதனால்? அபியாசம் வைராகியம் என்ற 2 சாதனங்களை பகவான் இங்கு உபாயமாக சொல்லுகின்றார். நாம் வைராகியத்தை முதலில் எடுத்து அந்த கருத்துக்களை பார்ப்போம். மனதை நம் வசத்தில் வைத்த, விரும்பியதில் வைத்திருத்த முதல் கருத்து. முதல்ல மனதை நம் வசத்தில் எடுத்த, பிறகு 2வது நாம் விரும்பியதில் வைத்த. இந்த 2ம் இருந்தால் மனம் நம் வசத்தில் வந்ததாக பொருள். ஆக அனாத்மாவிலிருந்து மனதை எடுத்தல், பிறகு ஆத்மாவிடத்தில் மனதை வைத்தல் என்று தியான ஸ்வரூபத்தில் நம்ம அந்த கருத்தை பார்த்தோம். முதலில் எடுத்தல், பிறகு பொருத்துதல். ஷனைகி என்ற ஸ்லோகத்தில் இந்த கருத்தை பார்த்தோம். ஆக எதில் இருக்கக்கூடாதோ, எதை சிந்திக்கக்கூடாதோ அதை சிந்திக்கக்கூடாது, எதில் இருக்கக்கூடாதோ அந்த விஷயத்தில் மனது ஆனது இருக்கக்கூடாது. ஆக நாம் வைக்கின்ற விஷயம் ஆத்மாவாக இருந்தால் அதை நிதித்தியாசனம் என்று சொல்லுகின்றோம். அதே ஈஸ்வர ஸ்வரூபத்தில் மனதை வைத்தால் அதை உபாசனம் என்று சொல்கின்றோம். இதெல்லாம் நாம் பார்த்த கருத்து தான், ஞாபகப்படுத்திக்குவோம். ஆக நம்முடைய மனது கட்டுக்குள் இருக்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஆத்மாவை பற்றி சிந்தித்தால் நிதித்தியாசனத்தில் இருக்கின்றோம். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை நினைத்து கொண்டிருந்தால் அது உபாசனை என்று சொல்லுகின்றோம். இந்த 2 இருந்தால் நம்முடைய மனது கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இல்லை வேறு விவகாரத்தில் அது போயிட்டு இருந்ததுன்னா மனசு கட்டுப்பட்டு இல்லை சொல்லி அர்த்தம். ஆக வைராகியம் என்ற உபாயமானது வெளி விஷயத்தில் மனதை எடுக்க பயன்படுகின்ற உபாயம். உன்னிடம் வைராகியம் இருந்தால் மனதை நீ வெளி விஷயத்திலிருந்து எடுத்து கொள்ளலாம், எடுத்துவிடும். வெளி விஷயத்தை மனது விலகிவிடும், நமக்குள் வந்துவிடும். வந்த பிறகு நாம் எதில் மனதை வைக்க விரும்புகின்றோமோ அதில் தொடர்ந்து மனதை இருக்க வைக்க உதவும் சாதனம் அடுத்தது அபியாசம்.
வைராகியம் மனதை வெளி விஷயங்களிலிருந்து நீக்கிக் கொள்வதற்கு பயன்படும் சாதனம். அபியாசம் என்பது வெளி விஷயங்களிலிருந்து எடுத்த மனதை நாம் விரும்பியதில் பொருத்தி வைத்திருக்க பயன்படும் உபாயம். ஆக மனதை கட்டுப்படுத்துதல் என்பது ஒன்று, மனதை வெளி விஷயத்திலிருந்து எடுத்தல் அது முதலில் செய்ய வேண்டிய விஷயம். இரண்டாவது, எடுத்த மனதை நாம் விரும்பிய விஷயத்தில் வைத்து பொருத்துதல். ஆக முதலில் எடுத்தல், இரண்டாவது பொருத்துதல். ஆகவே எடுக்க பயன்படும் சாதனம் வைராகியம். ஆகவே அதை நாம் முதலில் பார்க்கின்றோம். மனதை எடுக்கும் முன்பாக முதலில் மனது எதிலெல்லாம் இருந்ததோ, மனது எதிலெல்லாம் சென்று கொண்டிருந்ததோ அதில் எல்லாம் நமக்கு என்ன வரணும்? வைராகியம் என்ற பாவனை வரணும், விலகி நிற்கக்கூடிய பாவனை வரணும். வைராகியம்னா அந்த விஷயங்களிலிருந்து, பொருள்களிலிருந்து, விவகாரங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனநிலை தான் வைராகியம். அப்பொழுதுதான் மனது என்ன பண்ணும்? நம் வசத்திற்கு வரும். ஆக அப்படி நம்முடைய மனதை நாம் தெரிந்து கொள்ளணும், பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கணும். என்னவென்று, எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய மனதானது பற்றி கொண்டிருக்கின்றது, அதில் அது சென்று கொண்டுள்ளது என்று பார்த்து அதிலிருந்து எல்லாம் மனதை என்ன பண்ணணும்? பிரித்து எடுத்து விலக்கி நம் வசத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னுடைய பலம் என்ன, என் பலகீனம் என்ன என்பதை முதலில் நாம் கண்டுபிடிக்கணும். மற்றவங்க கண்டுபிடிக்க தேவையில்லை, மற்றவங்க சொல்லுவாங்க, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னொன்று என்ன ஆகுன்னா, நம்முடைய பலகீனங்களை மற்றவர்கள் சொன்னால் அவங்க மேலே கோபம் வரும். நமக்கு தெரிந்தால் நாம் அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படி கண்டுபிடித்தல் முதல் வெற்றி. ஏன் என் மனம் அதில் செல்கின்றது, அந்த பொருளில் ஏன் இந்த மனம் செல்கின்றது என்றால், அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சொல்கிறது போல அந்த பொருளில் மனதிற்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்த கேள்வி, அதை நீக்க உபாயம் என்ன? நான் சொல்கிறேன், மனதில் அதை இருந்து நீக்க உபாயம் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, நீ பார்ப்பதை நீக்கி விட்டால் மனதில் இருந்து அதை நீங்கி விடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? அது ஒரு சாதாரண பாதி உபாயமே தவிர முழுமையான உபாயம் அது இல்லை. அவுட் ஆஃப் சைட் நீட் நாட் பி அவுட் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. பார்வையிலிருந்து மறைந்த பொருள் நம்முடைய மனதிலும் மறையும் என்ற ஒரு கருத்து இருக்குது, அது முழுமையான கருத்து இல்லை. கண்ணிலிருந்து மறைந்த பொருள் மனதிலிருந்து நீங்கும் என்று சொல்ல முடியாது. நிறைய பொருள்கள் நம்ம பார்த்து இருக்கிறோம், இப்போ பார்க்கலாம். ஆனால் அந்த பொருள் நம்ம மனசில் இருக்கா இல்லையா? இருந்துக்கிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மனசில். ஆக கண்ணிலிருந்து மறையும் பொருள் மனதிலிருந்து நீங்கும் என்று கூற முடியாது, அதை நீக்கவும் முடியாது. ஆக பொருள் இருக்கின்றதோ இல்லையோ, அந்த பொருள் இருக்கக்கூடிய வேல்யூ நீக்கப்பட வேண்டும். உலகம் அதை மதிக்கட்டும், ஆனால் நான் அதற்கு ஒரு மதிப்பை நான் தரமாட்டேன். வேல்யூ நான் அதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டேன். உலகமெல்லாம் அதை பெருசாக மதித்தாலும் நான் அதை என்ன பண்ண மாட்டேன், மனதில் பெருசாக நினைக்க மாட்டேன். மனதில் அதை நீக்கிவிட்டு அதான் சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒருவர் பேசுகின்ற எல்லா சொற்களையும் எடுத்து வைத்து கொண்டு நாம் அர்த்தம் பாராட்டி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நான் அவருக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அவர் சொல்லையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அர்த்தம் செய்து கொண்டுள்ளேன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். அவரை நாம் இக்னோர் பண்ணணுன்னா என்ன தெரியுங்களா, அந்த வார்த்தையும் நாம் இக்னோர் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணாது, துன்பப்படுத்தாது, துயரப்படுத்தாது. நான் மதிக்காத ஒரு சொல்லுக்கு மதிப்பு வேல்யூ தருவேனா? தரமாட்டேன். அந்த சொல் என்னை பாதிக்குமா என்றால் பாதிக்காது. காரணம், சொன்ன ஒரு இடத்துல நமக்கு ஒரு வேல்யூவும் இல்லை, பாதிக்க இடத்துல தான் வேல்யூ இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதை சாஸ்திரமானது சோபனா அத்தியாசம் சொல்லும். எப்பா அவனை விடுப்பா, சும்மா அது பேச்செல்லாம் எதுக்கு பேசுகிறேன், நம்ம சொல்கிறோமா இல்லையா வாழ்க்கையில்? அது சொல்கிற வார்த்தைலாம் பெருசாக எடுத்து, அவர் ஒரு ஆள், அவர் ஒரு சொல்கிறார், சாதாரணமாக பேசுவோம் நம்ம, அப்படிதான். அந்த வார்த்தையில் ஒரு உணர்வு மதிப்பு அது நம்ம கொடுக்க மாட்டோம். ஆகவே நம்ம என்ன செய்யணும், மனது அந்த பொருள்களை பார்த்தால் இனி என்ன பண்ணணுமா, மனது அந்த பொருள்களை நோக்கி ஓடக்கூடாது. பொருள்கள் சொல்லி சொன்னால் பொருள் மட்டும் இல்லை, மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கணும், எதுவாக இருக்கலாம். அதனால் அந்த பொருளையே அழிச்சிடலாமா என்றால் அது முடியாது, கூடாது. அந்த பொருளை அழிக்க முடியாது, அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை இக்னோர் பண்ணிடுறது, அவ்வளோதான். அதுக்காக அந்த பொருள் நமக்கு தெரியாமல் போகாது, ஞாபகம் வராமல் போகாது. ஆனால் மனசில் என்ன பண்ணணும், அது அவ்வளோதான். அவர்கள் அப்படித்தான், அது இவர்கள் இப்படித்தான், அதை சும்மா நம்ம எடுத்து வச்சுட்டு மனசில் ஒரு வேல்யூ கொடுத்து மதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. தாய்மன்னர் ஒரு இடத்த சொல்லுவார், ஒரு காசாக மதியேன் உன்னை அப்படி சொல்லிட்டுவார்.
காசாக மதியேன் கான். இன்னும் ஒரு சல்லி காசு கூட நான் மதிக்கல போ. அது ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை. ஆமாம், பொருள் அழிக்க முடியாது, அந்த பொருளில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம மனசில் இருந்து நீக்கி விடலாம். அதான் சொல்கிறேன், அந்த பொருளில் இருக்க மதிப்பு நீக்கப்பட வேண்டும். அதுதான் வைராக்கியம். வைராகியம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த பொருளை நீக்குவதில்லை, அது நம்மால் முடியாது, கூடாது. அந்த பொருளில் உள்ள மதிப்பை நாம் நீக்கி விடுகின்றோம். ஆக வைராகியம் என்றால் வெறுப்புணர்ச்சியும் இல்லை. ஆரம்பத்தில் வெறுப்புணர்ச்சி துணை புரியலாம். நம்மால் கற்பனையாக ஏற்றி வைக்கப்பட்ட பொருள்கள் மீது உள்ள மதிப்பை நீக்குதல். உண்மையில் பொருள்களில் மதிப்பு கிடையாது, நாம தான் அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து வச்சிருக்கோம். ஆக எதில் மதிப்பு இல்லையோ அதில் மனது நிலைக்காது, நினைக்காது. அதற்கு சாஸ்திரம் சொல்லுகின்ற உதாரணம் காக விஷ்டவது. காக்கையுடைய எச்சில் நம்ம மேலே விழுந்துட்டா என்ன பண்ணுவோம்? அருவருப்பாக என்ன பண்ணுவோம்? அதை உடனே நீக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருப்போம். அதுக்காக அதை சும்மா பாராட்டிக்கிட்டா இருப்போம், பெருசாக வேல்யூ கொடுப்போமா? அப்படி எப்போ எல்லா விஷயங்களும் காக்க விஷ்டவது, காக்கத்துடைய எச்சிலை போல நமக்கு ஆகி விடுகின்றதோ அந்த நிலைதான் வைராக்கியம். இந்த இடத்துல தான் சாஸ்திரத்தினுடைய பயனே நமக்கு வரப்போகின்றது. அந்த பொருள்களை பற்றிய வைராகியத்தை நமக்கு இப்படித்தான் வரவழைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த இரண்டில் வைராகிய, பொதுவாக 2 விஷயத்தில் வைராகியம் வரலாமா? அறிவுடன் படித்தால் அது சொல்லுகின்ற பொருளிலும் வைராகியம் வரும். அப்படி இல்லாத அறிவில்லாமல் படித்தால் அந்த புத்தகத்தின் மேலே வைராகியம் வந்துடும். வைராகியத்தை சொல்கிற புஸ்தகத்து மேலே நமக்கு வைராகியம் வந்துடும். அப்படின்னா என்ன? அதை விட்டுடுவோம்னு. ஆக வைராகி சதகம் சொல்லி பர்த்ருஹரி ரொம்ப அழகாக எழுதியுள்ளார். மனதில் உள்ள மோகம், அதுதான் அங்கே வேல்யூவாக நம்ம கொடுத்துரும். மோகம் என்பது என்ன? உண்மை இல்லாததே உண்மையாக அல்லது அதிகமான வேல்யூ கொடுத்து வச்சுருந்தா அதுக்கு மோகம். 5 ரூபா டிக்கெட்டை 50 ரூபா கொடுத்து அந்த காலத்தில் சினிமாவுக்கு வாங்கிட்டு போவாங்க பாருங்கள், அதுதான் மோகம். இப்போல்லாம் அப்படி இருக்கா தெரியல, எல்லாருக்கும் செல்ஃபோன் அது இதில் வந்துட்டதுனால வருது. இந்த ரசிகர் பசங்களாம் அதெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், பால் அபிஷேகம் பண்ணுறது, அந்த அபிஷேகம் பண்ணுறது, அது தமிழ்நாட்டினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். ஆக மோகம் என்றால் அதில் உள்ள வேல்யூவை நீக்கி மனதில் அந்த பொருளை பற்றிய தன்மையை, உண்மையான தன்மையை புரிந்திருப்பது. ஆரம்பத்தில் வெறுப்புணர்ச்சி இருந்தால் சரி, ஆனால் கடைசியில் அந்த பொருளில் வேல்யூ இருக்கக்கூடாது. அது எனக்கு சுகத்தை கொடுக்கும், என்னை பாதுகாக்கும் என்ற அனைத்து எண்ணங்களும் போயிருக்கணும். நாம் எதை அதிகமாக நினைக்கின்றோமோ அதில் மனது ஒரு வேல்யூவை வச்சிருக்கும். பகைவர்களை அதிகமாக நினைத்தால் அதில் ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமாம், ஒருத்தர் சொன்னாராம், நான் இந்த உலகத்தை பழி வாங்க போகிறேன், ஏன்னா அந்த உலகம் எனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்தது. எப்படி பழி வாங்க போகிறேங்கன்னா, இந்த உலகத்தையே மறந்துட போகிறேன்னுட்டார். யாரெல்லாம் எனக்கு தவறு செய்தார்களோ அவங்க எல்லாரும் நான் மறந்துட போகிறேன். கரெக்ட், அதுதான் நாம் பண்ண முடியும். ஆக உலகில் உள்ள வேல்யூ எடுத்து விடுதல் தான் பழிவாங்கல். ஆக சரி, என்ன செய்தால் வைராகி வரும்னா பொருள்கள் உள்ள மோகம் போக வேண்டும். அப்படி மோகம் போக என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் வேதாந்தம் படிக்க நல்ல குணம் நமக்கு வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் நம்ம நேசிக்க ஆரம்பிப்பார். பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டில் பார்த்தவங்க கேட்டவங்க, நம்முடைய அமைதியான போக்கு, நல்ல ஒரு வார்த்தை, நம்ம முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும், நல்ல விஷயங்களை சொல்லுவோம், நம்முடைய செயல்முறை ஒழுக்கத்தெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து என்ன பண்ணுவாங்க, சரி வருவாங்க, அங்கே வாங்க இங்கே வாங்க, எனக்கு அது ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதை தொட்டு கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படிலாம் கேட்டால் என்ன ஆகிடக்கூடாது, நம்ம அதுலேயும் வைராகியம் வரலாம். இல்லை அது வேற ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்தில் அப்படி இப்படி இருந்தோம்னா நம்மளை அப்படி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக அவைகள் மீது பற்று வந்துவிடும், வைராகியம் வராது. அதுவும் கூட கடினம்தான். ஆக அசம்சயம் மகாபாகோ, சந்தேகம் கிடையாது. வேதாந்தம் என்பது பசி நீக்க சாப்பிடுவது போலன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒவ்வொரு கவலை அன்னமும் என்ன பண்ணும், பசியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வரும். அதுபோல் வேதாந்தம் கேட்க கேட்க துக்கம் போகணும். வேதாந்தம் கேட்கறது துக்கம் இல்லை, வேதாந்தத்தை கேட்க கேட்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய பாரம் இறங்கி விட வேண்டும். படித்து புரிந்து கொள்வது கூட துக்கம் இல்லை, அதன்படி வைராகியம் வராததான் நமக்கு என்ன ஆகும், இவ்வளோ படித்து கூட எனக்கு இதெல்லாம் பொருள் அது பற்று போலையே, வைராகியம் வரலையே, அது நம்மையே கொஞ்சம் உறுத்தும். அந்த வைராகியம் வராதது தான் நமக்கு துக்கத்தை தருகின்றது. ஆக மிக மிக கடினம், ஆனால் வேறு வழி கிடையாது. வைராகியம் இல்லாமல் வெளி விஷயங்களை துறந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, பிசிக்கலாக அந்த பொருளை திறந்து இருப்போம், மனசில் அதை அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்போம். அது ஒரு விதமான டிப்ரெஷன் ஆகிடும். ஃபிசிக்கலாக விட்டுட்டு இருப்போம்,
சில நேரத்தில் சில பொருள்கள்லாம் சில சூழ்நிலையில் விட்டுட்டு வேறு எங்கேயோ கூட உட்காந்துருப்போம். ஒரு ஆசிரமத்தில் கூட போயிருப்போம். ரிஷிகேஷ் போல இடத்துல கூட இருக்கலாம். யாருக்கும் தெரியாத இடத்துல கூட நம்ம கொஞ்ச நாள் போயிருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்கள் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன ஆகாது, ஒரு விதமான டிப்ரெஷனை கொடுத்துரும். அதை விட இங்கேயே இருந்துடலாம் பேசாத, அங்கே போயிட்டு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறத விட. வைராகியமின்றி வெளி விஷயங்கள் இருந்து மனம் உன்னிடம் வந்து விட்டால் அந்த மனம் நீண்ட நாள் உன்னிடத்தில் தங்காது. இது ஒரு எச்சரிக்கை. வைராகியம் இல்லாமல் வெளி விஷயங்கள் மனது உன்னிடத்தில் இருந்து வந்து விட்டால் அப்படி வந்த மனது நீண்ட நாள் தங்காது. ஆக வைராகியம் வர என்ன பண்ணணும்? பல உபாயங்களை சாஸ்திரம் சொல்லுகின்றது. மனமோ வாதியாது நின்றதன்றியும் புலன்சேர் வாயிலோ தீயினும் கொடிது. மனசுக்கு கூட ஜாஸ்தி அதுதான் வாதித்து கொண்டு இருக்காது, ஆக்கிரகம் இருக்காது. ஆனால் புலன்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து கொட்டி கொண்டே இருக்கும். அதில் போய் மனசு உட்காந்துடும். ஆக வைராகியம் வர என்ன பண்ண? பல உபாயங்களை சாஸ்திரம் சொல்லுகின்றது. சில உபாயங்களை பார்ப்போம். முதல் உபாயம் தோஷ தர்ஷனம். பொருள்களில் உள்ள குறைகளை பார்த்த, சிந்தித்த. பொதுவாக அந்த பொருள்களில் உள்ள சுகத்தை தான் மனம் நினைக்குமே தவிர, ஏனென்றால் அதில் ஒரு ஆசை இருக்கின்றது, மோகம் இருக்கிறது, அது எனக்கு சுகத்தை தரும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. ஆக தோஷத்தை பார்த்தல். அந்த பொருளினால் நமக்கு வரக்கூடிய துன்பம் என்ன, அதை துக்கத்தை பார்க்கணுமா. பொருள்கள் உள்ள சுக லிஸ்ட்டும் பார்க்கணும், துக்க லிஸ்ட்டையும் பார்க்கணும். பார்த்து விவேகம் வரணும், விவேகம் பண்ணணும். விவேகம் வைராகியத்தை தரும். விவேகத்துடன் கூடிய வைராகியம் தான் நமக்கு நிற்கும் கூட. யாதனில் யாதனில் நீங்கியான் நோதல் அதனில் அதனில் இல்லைன்னு சொல்கிறார். ஆக அந்த பொருள் தரும் சுகத்தை நீக்கினால் அது தரும் துக்கமும் நமக்கு வராது. ஆக பொதுவாக சுகம்தான் மனதில் நிற்கும். ஆக தோஷ தரிசனத்தை அபியாசம் செய்யணும், மீண்டும் மீண்டும் பார்க்கணும். ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அணுதர்ஷனம் சொல்கிறார். மீண்டும் மீண்டும் பார்த்தல் தான் சொல்கிறார். ஒரு தடவை பார்க்கறது இல்லை, மறுபடியும் நினச்சிப்பாருன்னு சொல்கிறார். அடுத்து இரண்டாவது உபாயம் சாதனம். எதற்கு? வைராகியம் வர. ஆமாம், எதையும் சீக்கிரம் மறந்து விடுகின்றோம். ஆகவே என்ன பண்ணணும்? அணுதர்ஷனம், மீண்டும் மீண்டும் நினைக்கணும். முதலில் தோஷ தர்ஷனம் விவேகம், பிற்பாடு அபியாசம். அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் சொல்கிறார். இந்த பொருளானது விஷயங்களானது என்று இருந்தால் அனித்தியமானது, நம்மை பந்தப்படுத்தக்கூடியது, அதிருப்தி கரத்துவமானது, நம்மை பலகீனப்படுத்தும், அடிமைப்படுத்தும், துக்கம் கலந்துள்ளது, நிலையற்றது, துக்க மிஷு தத்துவம். துக்கம் கலந்தே இருக்குது, அது நமக்கு நல்லா தெரியணும் என்ற இந்த புத்தி இருக்கணும். ஆக மனிதர்களில், பொருள்களில், சூழ்நிலைகளில் மேற்குறித்த இந்த தோஷ தர்ஷனம் நமக்கு இருக்கணும். மீண்டும் மீண்டும் அணுதர்ஷனம் பண்ணணுமா. ஆக மோகம் போவதற்கு அல்லது அறிவில், நம்முடைய அறிவில் உள்ள மோகமானது நீங்குவதற்கு எது நமக்கு காரணமாக இருக்குமோ அதற்கு பெயர்தான் வைராகியம். ஆக வைராகியம் வந்தால் அந்த பொருளிலிருந்து மனம் நம்மிடம் வந்துவிடும். எங்கன்னா பிரச்சனைன்னா என்ன பண்ணுறோம்? ஒரு 3 நாளைக்கு ஆசிரமத்தில் போய் இருந்துட்டு வந்துடும், இல்லை சாமியை போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அதுக்குள்ளே 2 நாளில் மனசு சரியாகிடும். சரிங்க சாமி நான் போயிட்டு வரேன், அப்புறம் ஒரு தடவை வரணும், அப்படி தான் இருக்கு. பரவாயில்ல, அதுக்காக ஆசிரமத்துக்கு வர்றது நல்லது தான். அதுக்காகவாது ஆசிரமத்துக்கு வர்றமே, அதுக்காகவாது கோயிலுக்கு வர்றமே. ஆமாம், பையன் கொடுக்குற அடி, மனைவி கொடுக்குற உதை, சொந்தக்காரங்க கொடுக்குற விஷயம், இதெல்லாம் வாங்கி தாங்க முடியாத ஓடி வந்து அப்புறம் வந்த 2-3 நாளில் மறந்து போயிடும். ஏன்னா அந்த அடி உதெல்லாம் வாங்காத இருக்க முடியாது கொஞ்ச நாள், இது போர் அடிச்சிடும். அதெல்லாம் அதோட பழகி இருக்கிறோம் நம்ம. ஆக மனம் நம்மிடம் வர வர விக்ஷேபம், மனதில் அலைப்பாயின் தன்மை போகும். எந்த பொருள் மனம் போகும் என்றால், எந்த பொருள் மனதில் வைராகியம் இல்லையோ அந்த பொருளில் தான் மனசு போகும். வைராகியம் வர வர அந்த பொருள்களை நினைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மனது குறைத்து கொள்ளும். ஓரளவு வைராகியம் வந்து மனம் நம்மிடம் வந்தால் பிறகு என்ன பண்ணணும்? அபியாசம். வெளி விஷயத்திலிருந்து நம்மிடம் வந்து விட்டது எது? அந்த மனம் நம் கையில் வந்து விட்டது. பின்னர் என்ன செய்ய வேண்டும்? எந்த விஷயத்தில் மனது போகணுமோ அந்த விஷயத்தில் மனதானது அமராது. வைராகியத்தில் மனசு நம்ம கையில் வந்தாச்சு, வந்த பிற்பாடு வந்த மனது எதில் பொறுத்துற நினைக்கிறோமோ
அதில் சென்று சுலபமாக உட்கார்ந்துடாது மனசு. மீண்டும் விக்ஷேபம் வரும். எந்த விஷயத்தில் மனதை செயல்படுத்த விரும்புகின்றோமோ, இருக்க வைக்க விரும்புகின்றோமோ, அந்த விஷயத்தில் மனதை செயல்படுத்த பகவான் கொடுத்த அடுத்த உபாயம் அபியாச ஆவிருத்தி. மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அதிலிருந்து பழகுதல், பயிற்சி அளித்தல். இப்போ ஓம் நம சிவாய ஜபம் எடுத்து வச்சுட்டாரு, குருநாதர்கிட்ட கேட்டோம், நமக்கு ஜபத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. ஓம் நம சிவாய என்று தொடர்ந்து சொல்வது ஆவர்த்தி. திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நாம் நினைத்த விஷயத்தில் மனதை இருக்க வைத்து, முதல் எண்ணம் ஓம் நம சிவாய், ரெண்டாவது எண்ணம் ஓம் நம சிவாய், மூணாவது எண்ணம் ஓம் நம சிவாய், நாலாவது எண்ணம் ஓம் நம சிவாய், ஐந்தாவது எண்ணம் ஓம் நம சிவாய். அதுபோல் 108 எண்ணமும் என்னவா இருக்கணும்? வெளியே எங்கேயும் செல்லாமல் ஓம் நம சிவாயாவே இருந்ததுன்னா நாம் அபியாசத்தை நல்லா செய்திருக்குன்னு அர்த்தம். சிவபுராணம் தொடர் நமசிவாய வாழ்கன்னு சொல்லி ஆரம்பித்து நிறைவு வரை எங்கேயும் போகாமல் அப்படியே மனது ஆற்றொழுக்கு போல அந்த வரிகளை சொல்லி முடிச்சதுன்னா மனசு நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நடுவில் என்ன பண்ணிடும்? நம்ம சிவாய வாழ்க ஒரு 5 தடவை 6-7 நிமிஷம் பொறுத்து சிவபுராணம் சொல்ல ஆரம்பிச்சுமா, நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும், அதுக்குள்ளே எங்கேயோ ஓடி போய்டும். இப்படியே தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் நான் நினைத்த விஷயத்திலே மனதை இருக்க வைக்க பழகுதல் வேண்டும். வாளாயமாகவும் பழகி அறியேன் என்கின்றார் தாய்மன்னர். அவரே சொல்கிறார், வாளாயமாக நான் தொடர்ந்து அதை நான் பழகவில்லை. நமக்கு இருக்க ப்ராப்ளமும் அதுதான். தொடர்ந்து அதை பழக்க கொள்வதில் நமக்கு முயற்சி இல்லை, அல்லது விருப்பம் இல்லை, அல்லது வைராகியம் இல்லை. ஆக வைராகியத்தினால் நம் வசப்பட்ட மனதை நாம் நினைத்த விஷயத்தில் தொடர்ந்து இருக்க வைப்பதற்கு ஒரு சாதனம், அதுதான் அபியாசம். பள்ளிக்கூடத்தில் இம்போசிஷன் கொடுப்பாங்க, எதனா ஒரு இதுன்னா எழுதிட்டு வான்னு சொல்லுவாங்க. அது போல் அது அபியாசம்தான். ஆக நீந்தணுன்னா என்ன பண்ணணும்? நீந்தி தான் பழகணும். சைக்கிள் ஓட்டினா என்ன பண்ணணும்? சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியும். அதுபோல் தொடர்ந்து அபியாசத்தை செய்து தான் நாம் இந்த சாதனத்தில் வெற்றியை அடைய முடியும். மனதை நம் வசப்படுத்துவதற்கு அதை தவிர வேறு வழி இல்லை. ஆக வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொன்னாலும், நிபுணத்துவம் பெறணும்னு சொன்னாலும் பயிற்சி அல்லது பழகுதல் ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்லுவாங்க, சித்திர கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. நிபுணத்துவம் அடைவதற்கு அதுதான் வழி. இந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் டீ ஆத்துறாங்க பாருங்க, இவ்வளோ தூரம் பண்ணால் கூட என்ன பண்ணோம், அந்த கீழே இருக்க டம்ளருக்கும் மேலே இருக்க டம்ளருக்கும் இடையில் அந்த டீ இருக்குது, அது எவ்வளோ அழகாக வந்து அதில் விழும் பாருங்க. நாம் பண்ணால் எங்கே போயிட்டோம். அப்படி பண்ணும்போது அது பழக்கம் தானே. இந்த பரோட்டா கடையில் அதை அப்படி வீசி வீசி பண்ணுறாரு பாருங்க, பார்த்துருக்குங்களா? என்ன பார்க்குற கடையில் அதுவும் பழக்கம் தான். நாம் பண்ணால் வருமானா? ஆக தொடர்ந்து செய்யத்தான் அது வரும். ஆக மனதை கட்டுப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல் ஒரு கலை தான். அபியாசம் என்றால் மனதிற்கு ஒரு வேலையை தரணும். அப்படி வேலையை கொடுத்து வேறு விஷயத்தில் மனதை ஈடுபடுத்தாமல் இருத்தல். முதல் எண்ணமும் ஓம் நம சிவாயா, 10வது எண்ணமும் ஓம் நம சிவாயா, 90வது எண்ணமும் ஓம் நம சிவாயா தான், 108வது எண்ணமும் ஓம் நம சிவாயா. எங்கே வெளியே போகாமல் அமைதியாக அந்த மனசு அதை சொல்லிச்சுன்னா, அப்படி சொல்லணுன்னா அதுக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்கணும். முதல் நாளே வராது. தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 108வது சொல்லும் பொழுதும் இல்லை 1008 சொல்லும் பொழுதும் மனசு எங்கேயும் போகாமல் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுன்னா நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த வெற்றி அடைவதற்கு நம்ம எவ்வளோ காலம் பழகி இருக்கணும்? நம்முடைய மனதினுடைய சஞ்சலத்தை, விக்ஷேபத்தை பொறுத்தது அது. அல்லது மனதில் எந்த அளவுக்கு வைராகியம் வருமோ அந்த அளவிற்கு மனது வெளியில் செல்லாது. இப்போது ஒரு ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வந்த அன்னிலிருந்து 10 நாள் இருந்தார், 1 மாதம் இருந்தார்னு வச்சுக்கோமே. ஒரு நாள் கூட ஆசிரம கேட்டை விட்டு வெளியே அவருக்கு போகிறதுக்கு அவசியமே இருக்கலை. கோயில், ஆசிரமம், தியானம், ஜபம், அங்கே இருக்க பாராயணங்கள், லைப்ரரி, வகுப்பு, சத்சங்கம், இது பசி எடுத்த சாப்பாடு, அவ்வளோதான். அப்புறம் வெளியில் போகணும்னும் போது, ஊருக்கு போகணும் போது மட்டும் வெளியே கேட்டை விட்டு வெளியே போகிறார். அப்படி நம்ம மனசு இருக்குமா? அதுதான் பெரிய விஷயம். ஆக முதல் எண்ணம், 100வது எண்ணம் என்னவாக இருக்கும் தெரியுமா நமக்கு? அடுத்த எண்ணமே என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்புறம் எங்கள் 100வது எண்ணத்துக்கு போகிறோம். 1 2 சொல்கிறதுக்கு வரதில்லை. 1 2 3 பணத்தை எண்ணுறமே, எண்ணும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா நடுவில் விட்டுடும். ஆமாம், முதல் 10வதுல விட்டுட்டாலும் பரவாயில்ல, 97 98 எண்ணும் பொழுது விட்டு போயிருக்கும். மறுபடியும் எண்ணுங்க 100 வரைக்கும். அது காரணம் என்ன? மனது கான்சன்ட்ரேஷன் இல்லை, பழக்கம் இல்லை. ஆக மனது அதன் போக்கில் போகிறது. 108 முறை ஓம் நம சிவாய தான் மனது நினைக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம். அவ்வாறு நிச்சயம் செய்துவிட்டு தான் முயற்சியை செய்கின்றோம்.
அப்படி தொடர்ந்து செய்ய செய்ய பழக பழகத்தான் அந்த விஷயத்தில் மனது நிற்கும். அப்படி செய்து பார்க்கணுமா, முதல்ல ஜெபத்தில் ஆரம்பிக்கணுமா, மனசு நிற்கதாச்சு அபியாசத்தை அப்படி பழகி பார்க்கணும். மீண்டும் மனது வேறு விஷயத்துக்கு போனால் அந்த வேறு விஷயத்து சென்ற மனது என்ன பண்ண, அதுக்காக எந்திரிச்சிட முடியுமாண்ணா? சரி 5 முறை ஓம் நம சிவாய சொன்னால் 6வது 7வதுலாம் வேறு எங்கேயோ போச்சு, 8வது முறை நம்ம இடத்துல வந்தது, மறுபடியும் ஓம் நம சிவாய சொல்லு. ஒரு 15 முறை சொன்னோம், மறுபடியும் 25வது முறை தான் மறுபடியும் மனசு நம்மக்கிட்ட வந்தது. சரி ஓம் நம சிவாய சொல்லு. சொல்லி 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 பழக்கணும். பயிற்சி, அனுதர்ஷனம், பழக்கத்தான் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல 10 முறை போகும், அப்புறம் 5 முறை போகும், அப்புறம் 3 முறை போகும், அப்புறம் 2 முறை போகும், அப்புறம் 1 முறை போகும், அப்புறம் போகவே போகாது, நம்ம அருகிலேயே இருக்கும். ஆக நல்ல விஷயத்தை கொடுத்து மனதை அதிலேயே இருக்க வைக்க, சிந்திக்க நினைக்க வைக்கணும். அவ்வாறு சிந்திக்க நினைக்க வைத்தால் அந்த மனதிற்கு ஒரு சக்தி வரும், ஒரு லாபகம், ஒரு திறமை நமக்கு கிடைக்கும். ஆக விதவிதமாக மாறி மாறி சிந்தித்து பழகிய மனதை ஒரு விஷயத்தை கொடுத்து அதை விட்டு அகலாமல் சிந்திக்க வைத்தல், பழக்கிய விஷயத்தில் மனது தொடர்ந்து இருக்க வைத்தல் என்பது இது ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்குது, அதை வர வைக்கணுமா. ஒருவர் கேட்டார், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வாழ்க்கையில், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அடைஞ்சிங்க? அவர் சொன்னார், அப்படியாப்பா, நான் சாப்பிடும்போது சாப்பிட்றேன், தூங்கும்போது தூங்குறேன், பேசும்போது பேசுகிறேன், படிக்கும்போது படிக்கிறேன், கேட்கும்போது கேட்குறேன்னா. இது என்ன பெரிய விஷயம், இதையா இவ்வளோ நாளாக பழகினீங்க? ஆமாம், நமக்கு எப்படி இருக்குது, சாப்பிடும்போது வேறு எதுவும் நினைப்போம், இது பேசிகிட்டு இருக்கும்போது வேறு எதையும் நினைப்போம், படிக்கும்போது வேறு எதுவும் ஞாபகம் வரும். எதை செய்கிறோமோ அதிலேயே கருத்தூன்று செய்கின்ற ஒன்று இருக்கு, அதுவே பெரிய விஷயந்தான். அதுவே நமக்கு இருக்கிறது இல்லை. வகுப்பில் ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம், கோயிலில் ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம், வீட்டிலேருந்து வேறு எதுவும் நினச்சிக்கிட்டு இருப்போம், வீட்டிலேருந்து ஆஃபீஸை நினைப்போம், ஆஃபீஸ் இருந்தால் வீட்டை நினைப்போம், சாப்பிடும்போது டிவியை பார்ப்போம், அதையாவது ஒழுங்காக பார்க்குறோம்னா இது என்ன ஆச்சுன்னு இன்னொருத்த எதோ கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்படியே மனசு ஒன்றை விட்டு ஒன்று போயிட்டே இருக்குது, ஒன்றுலேயே நிற்கிறது இல்லை. ஆக எத்தனை வருட பயிற்சிக்கு பிற்பாடு இப்படி ஒரு மன பக்குவம் வருமுன்னா, தொடர்ந்த பயிற்சின்னா. அவர் சொன்னார், 40 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாராம் இப்படி நான் இருக்கிறேன். இது ரொம்ப ஆழ்ந்த கருத்து, அழகான கருத்து. நாம் சாப்பிடும்போது பேசுகிறோம் இல்லையா, வேறு எதோ நினைக்கிறோம், டிவி பார்க்கும்போது வேறு எதோ சிந்திக்கிறோம், இப்படி ஒன்றை செய்யும்பொழுது மற்றது எதையோ நினைக்கின்றோம் பாருங்க, அப்படிலாம் இல்லாமல். ஆகவே தவப்பயன் என்னவென்றால், நான் எதை செய்கின்றேனோ அப்பொழுது அதை மட்டுமே செய்கின்றேன், அதை மட்டுமே நினைக்கின்றேன். உண்மையில் இதுதான் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதையே தொடர்ந்து பழகுகின்றேன் என்பது தான். அதற்கான பழக்கம்தான் அபியாசம். அதனால தான் சொல்கிறார், அபியாச லட்சணம் என்ன தெரியுங்களா? தீர்க்க காலம், அதிகமான காலம், நைரந்திரியம், மீண்டும் மீண்டும். அபியாச லட்சணமே தீர்க்க காலம், நைரந்திரியம். ஸ்ரத்தா அதிசயைஹி கிரியமான எத்தன அபியாசக. ஸ்ரத்தா அதிசயைகி சொன்ன நம்பிக்கையுடன், அதிசயைகி அதிகமான, ஏனோ தானோ என்று இல்லாமல், கிரியமானக செய்யப்படுகின்ற, எத்தனக முயற்சி, ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் அதிகமான காலம், ஏனோ தானோ என்றில்லாமல், ஆமாம், கருத்துடன் செய்கின்ற முயற்சிக்கு பெயர்தான் அபியாசம். சரி, எவ்வளோ சீக்கிரம் இந்த மனசு அடங்கும்? அபியாசத்துக்கு அங்கமாக இருப்பது காலம் சொல்கிறார். அபியாசத்துக்கு அங்கமாக இருப்பது டைம். அது எவ்வளோ காலம் எடுத்துக்கணும்னா அது தொடர்ந்து செய்கின்ற நேரத்தை பொறுத்து. சிலதெல்லாம் காலத்தினால்தான் பக்குவம் வரும். ஏன் அது அப்படித்தான். காலம் கருதி காத்திருப்பர் சொல்கிறார். 5 வருடம் ஆகலாம், இல்லை 50 வருடம் ஆகலாம். ஆக மனது நமக்கு கைக்கு வர பயிற்சி தேவைப்படுகின்றது. கைக்கு வந்த மனதை நம்மிடமே இருக்க வைக்க ஒரு காரியத்தை கொடுக்கணும், ஒரு செயலில் ஈடுபடுத்தணும். செயலில் ஈடுபடுத்தினால் அப்பொழுது என்ன ஆகும்னா, மனகிருஹ்யதே, மனதை நீ கட்டுப்படுத்த முடியும், பிடிக்க முடியும் என்கின்றார் பகவான். அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் மனதை கட்டுப்படுத்த முடியும் அர்ஜுனா. அபியாசேன, அபியாச ந அப்படி சொல்லி பிரித்து படித்து விடக்கூடாது. இது 3வது வேற்றுமை. அபியாசேன, அபியாசத்தால் என்று 7வது வேற்றுமையில் தான் படிக்கணும். இல்லையேல் ந என்றால் முடியாது, அபியாசத்தினால் முடியாது, வைராகியத்தினால் முடியாதுன்னு ஆகிடும். அப்படி படிக்கக்கூடாது. ஆக நம்முடைய மனதை நாம் வசப்படுத்த உள்ள தடைகள் அடுத்து என்ன சொல்லி சொன்னால் 4 தடைகள் சொல்கிறார். இப்போது அபியாசம் பார்த்தோம், வைராகியம் பார்த்தோம், நமக்கு மனதில் இருக்க வேண்டிய பாவனை பார்த்தோம், உபாயங்களை பார்த்தோம், ஏன் கடினம் என்ற கருத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இனி நாமும் இந்த மனதை வசப்படுத்த உள்ள தடைகள் 4 அப்படி யோக சாஸ்திரம் சொல்லுகின்றது. இங்கு அர்ஜுனன் ஒரு தடையை சொன்னார், விக்ஷேபம் என்ற தடையை சொன்னார்.
யோக சாஸ்திரம் சொல்லுகின்ற 4 தடைகளில் ஒன்று சொல்லி ஆகிவிட்டது. மீண்டும் மீதம் 3 தடைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். பேரை மட்டும் இப்போ பார்ப்போம், அடுத்த வகுப்பில் அதோட விளக்கத்தை பார்க்கலாம். யோக சாஸ்திரம் சொல்லுகின்ற 4 விதமான தடைகள் என்ன? முதல் தடை விக்ஷேபம், 2வது தடை நித்ரா, 3வது தடை கஷாயம், 4வது தடை ரசாஸ்வாதக. தியானத்திற்கான தடைகள் 4: விக்ஷேபம், நித்ரா, கஷாயம், ரசாஸ்வாதக. ஆக தியானம் செய்யும் பொழுது தியானத்தில் நிலை பெற வரும் தடைகள் இவை. இதில் சஞ்சலம்ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் என்பதில் என் மனம் சஞ்சலமாக உள்ளது, நீங்கள் சொன்ன அறிவானது மனதில் நிற்கவில்லை, நிற்குமா என்று சந்தேகத்தை கேட்டார் அர்ஜுனன். பகவான் விக்ஷேபம் என்ற தடையை நீக்க அபியாசம் வைராகியத்தை உபாயமாக சொன்னார். இனி மற்ற 3 தடைகள் நீக்க என்ன செய்வது? இந்த 3 தடைகள் என்ன இல்லையா? விக்ஷேபத்தில் மனது இருக்கும் பொழுது மனது ரஜோகுணத்திலிருந்து மிக வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து மீதி 3 தடைகள் என்ன, அதை நீக்குவது எப்படி என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.